வணக்கம் சார். லோ பட்ஜெட் யுவராஜ் பைக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அருமையாக 2017 லாஸ்ட்டு ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்ஸு வண்டி பக்கா கண்டிஷனில் தம்பி டெலிவரி விடுவார். தம்பி சென்னையிலேருந்து வராரு. தம்பி சொன்ன வார்த்தைக்கு முன்னாடி எத்தனை கோடிக்கு கொடுத்தாலுமே அந்த அன்பை சம்பாதிக்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு நம்மளோட அவர் சொன்ன விதம் அந்த மாதிரி ரொம்ப எனக்கே புல்லரிச்சிடுச்சு. ஸோ அவ்வளோ ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு அவர் சொன்னதெல்லாம். அப்படி என்ன சொன்னார்ன்றது அவரே கேட்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த டீட்டெயில்ஸ் 2017 லாஸ்ட்டு சிங்கிள் ஓனர் இந்தியன் கேரண்டியோடு கொடுத்து தம்பிக்கு இது பார்த்தீங்கன்னா 14 ரூபா முன்படமாக கொடுத்துருக்காரு. 2017 லாஸ்ட்டு இவருக்கு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணதுனால இது 48 ரூபாய்க்கு கொடுத்துருக்குறோம் 2017. இப்போ எல்லாருக்கும் இந்த மாதிரி பண்ண முடியுமான்றது அவர் அந்த அளவுக்கு அவர் சொன்ன விதங்கள் அந்த மாதிரி ரீசன் அந்த மாதிரி காரணங்கள் ஸோ ரொம்ப பெஸ்ட்டாக கொடுத்துருக்குறோம். அப்படி என்ன சொன்னார்னு அவரே கேட்கலாம். அவங்க வணக்கம் தம்பி. நம்ம என்ன சொன்னீங்க, நீங்களே கஷ்டப்படுறது சொல்லுங்கப்பா. நான் சென்னையிலேருந்து ஒரு நாள் லீவ் இவர்கிட்ட தான் 2 மாதமாக பார்த்துட்ருக்கேன் யூடியூப்பில். நான் சென்னையில் ஒர்க் பண்ணுறேன். இவர்கிட்ட தான் வண்டி எடுக்கணும்னு நான் ஒரு நாள் லீவ் போட்டு இன்றைக்கி வந்திருக்கேன். நான் எதிர்பார்த்த ரேட்டுக்கே இவரும் கொடுத்துருக்காரு. அதனால் ஓகே தான். ஃபினான்ஸ் இதுவும் கொஞ்சம் பைசா என்கிட்ட கம்மியாக தான் இருந்தது. ஸோ ஃபினான்ஸில் பேசி ஃபினான்ஸ்லேயே கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுத்தீங்க. நல்லா ஹெல்ப்பாக இருக்குது. இல்லை பரவாயில்ல, நீங்கள் உங்களுடைய காரணங்களை கரெக்டாக இருந்தால் நம்ம எதை ஒன்றையும் பண்ணுவோம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி. எனக்கு இந்த வண்டி தான் ஃபஸ்ட்டு என் லைஃபு, அந்த மாதிரி இதுக்கப்புறம் தான் எனக்கு ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா சரி ஓகே யுவராஜ் கன்சல்டிங்க்கு இது ஆரம்பமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கு பெஸ்ட்டான வண்டியாக கொடுத்துருக்குறோம். ரொம்ப ஹாப்பி. இப்போ ஃபோனுக்கு முன்னாடி சொல்கிறது ரொம்ப கூச்சப்படுறாரு. ஆனால் அவர் சொன்ன வார்த்தைகள் அவ்வளோ சொன்னார். ரொம்ப நாளாக பார்த்துட்டு வர்றோம் சார், எடுத்தால் இங்கே தான் எடுக்கணும், இல்லை வண்டியே இல்லை அப்படின்ற அளவுக்கு ரொம்பவுமே அவர் சொன்ன வார்த்தை ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லான்றதை விட நம்மளை அந்த அளவுக்கு நம்புறாருன்றது தான் இதில் ஹைலைட்டு. ஏன்னா 2 மாதமாக உங்கள் இதுவும் பார்த்துட்டு இருக்கேன், மணி 2 பேரும் 2 மாதமாக வேறு எந்த இதுவும் பார்க்கல, உங்களுக்கு தான் பார்த்துட்டு இருக்கேன். பார்த்ததுனால தான் எனக்கு பிடிச்சவா இங்கே தான் எடுக்கணுன்றதுக்காக வேறு எங்கேயுமே ஷோரூம் போல ஃபஸ்ட்டு இது உங்கள் இதுக்கு தான் வந்திருக்கேன். சூப்பர். அதனால தான் எடுத்த உடனே நான் ஃபஸ்ட்டு தான் பார்த்தேன். இதில் இன்னொரு சொல்லாத விஷயங்கள் 2. ஸோ 2 மெக்கானிக் கூப்பிட்டு என்ன சொன்னார், அவங்க மெக்கானிக் கூப்பிட்டு வந்தார். எதுக்காகனா அவங்களோட ஃப்ரெண்டு செக் பண்ணணும்னு கூப்பிட்டு வரல. 2 மெக்கானிக் கரெக்டாப்பா? ஆமாம் சார். 2 பேர் என்ன சொன்னார் செக் பண்ணிட்டு? அவர் ஃபஸ்ட்டு ஓட்டி பார்த்தாலும் வண்டி நல்லா கண்டிஷனாக நல்லா சூப்பராக இருக்குது. அதனால் இந்த வண்டி எடுத்துக்கோ. ஏன்னா ஃபஸ்ட்டு வண்டி இதுதான், பார்த்த உடனே அது ஓகே சொல்லிட்டாரு. அதனால் இந்த வண்டி அது சொன்னதும் இவரும் நல்லா சொன்னார். அதனால் இந்த வண்டி எடுத்துக்கிட்டேன். ஸோ உங்கள் மெக்கானிக் இவ்வளோ ஆச்சரியப்படுறதுக்கு முன்னாடி தெரியாத போயிடுச்சு அந்த வார்த்தைகள். அதான். ஸோ அவங்க மெக்கானிக் என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாத போயிடுச்சு இந்த கடை தான் சொல்லிட்டு வேறு நிறைய இடத்துல போயிட்டு நிறைய கஸ்டமர்கள்லாம் வாங்கும்போது அவ்வளோ குவாலிட்டியாக இல்லை அப்படின்றது அந்த மெக்கானிக் சொன்னார். ஸோ எனக்குமே ஃபஸ்ட் டைம் நமக்கு ஒரு மெக்கானிக் கூப்பிட்டு செக் பண்ணி எடுக்கிறாரு. ஸோ பெஸ்ட்டாக இருக்குது. இவர் நம்பினார். ஆனால் அவங்க ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட்லியாக வந்தாங்க, செக் பண்ணுன்றதுக்காக வரல. எனக்கே தெரியாது அவர் மெக்கானிக்குன்றது. அதுக்கப்புறம் தான் சொன்னார். அதானப்பா? ஆமாம், எனக்கே தெரியாது. ஏன்னா வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு வண்டி இதை தான் பார்த்த உடனே ஓகே அடிச்சு கொடுத்துச்சு. அதனால் இந்த ஓகே இங்கே நம்மளோட யுவராஜ் கன்சல்டிங் பொறுத்தவரை இந்த வண்டி தான் இல்லை, நீங்கள் எந்த வண்டியை தொட்டாலுமே பக்காவாக இருக்கும். அதுக்கு 100% கேரண்டி. ஸோ அதுக்கு தான் நம்ம 3 மெக்கானிக் வச்சு ரெடி பண்ணுறோம். நீங்கள் இதுதான் இல்லை, எந்த வண்டி தொட்டாலுமே பக்காவாக இருக்கும். ஸோ ஓகே சார், நம்ம யூடியூப் சேனலில் ஃபஸ்ட்டு முறை பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா லோ பட்ஜெட் யுவராஜ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் அழுத்திங்க. நாங்கள் டெய்லி வீடியோ போடுவோம். இந்த மாதிரி நாங்கள் யாருக்கு எந்தெந்த வண்டியெலாம் எப்படிலாம் கொடுக்குறோம், அப்படின்னு நாங்கள் எப்படிலாம் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஈஸியாக. அதுக்கப்புறம் நீங்கள் வண்டி வாங்கணுமா வாங்கக்கூடாதான்றதை ஒரு முறை நேரில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.